இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் கார்டுக்கான அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம், பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் லாக் பண்ணிக்கலாம், மாஸ்க் ஆதார் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. கூடிய விரைவில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப் எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் ஆப்ஷனில் ஆதார்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா செகண்டாக ஆதார்னு சொல்லி ஒரு ஆப் ஷோ ஆகும். அந்த ஆப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் இயர்லி ஆக்சஸ் சொல்லியிருக்கும் ஓப்பன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 MBக்குள்ளே தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் ஆன பிறகு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் லாங்குவேஜ் கம்ப்ளீட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். டு கன்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே என்டர் ரிஜிஸ்டர் ஆதார் கார்டு நம்பர்னு சொல்லியிருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தோடனே உங்கள் மொபைல் நம்பர்லேருந்து SMS சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒரு லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக 1947க்கு SMS சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்ட் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணாலே ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு வரும். அந்த SMS சென்ட் ஆன பிறகு மறுபடியும் அந்த மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் ஆப் ஓப்பன் ஆன பிறகு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் அட்வைசரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீப் யுவர் ஃபேஸ் சென்டர் ஆன் த ரவுண்ட், என்ஷூர் குட் லைட்டிங் ஆன் யுவர் ஃபேஸ், ரிமூவ் கிளாஸஸ், பிளிங்க் அப்படின்னு சொல்லியிருக்கும். கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களோட ஃபோட்டோ வர மாதிரி உங்களோட ஐ பிளிங்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேப்சர் ஆகிட்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதன் பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி 6 டிஜிட் பின்கோட் நம்ம நீங்களே க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி QR கோடு இருக்கும். இதை ஸ்கேன் பண்ணி உங்களோட ஆதார் விவரங்களை செக் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், கடைசி ஆதார் கார்டு நம்பர் இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு இருக்கும். இந்த QR கோடை காமிச்சாலும் இதை ஸ்கேன் பண்ணாலும் உங்களோட ஆதார் இன்ஃபர்மேஷன் வரும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் உங்களோட ஆதார் கார்டு யூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்க்கான நேம், எந்த டேட், எந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அத்தன்டிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கும். AUTH ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும். உங்களோட ஆதார் OTP எங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு, எந்த வெப்சைட்லாம் யூஸ் ஆகிருக்கு, அந்த வெப்சைட் நேம், டேட், டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து இந்த ஆதார் கார்டை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட ஆதார் நம்பர் ஹைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 4 நம்பர் மட்டும் வர மாதிரி மாஸ்க் யாராவது வைக்கலாம். பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸ் லாக் பண்ண நினச்சிங்கன்னா லாக் பயோமெட்ரிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸும் லாக் பண்ணிக்கலாம். ஆட் அனதர் ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி வேறு ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கூடிய விரைவில் இதிலே கரெக்ஷன் பண்ணுற ஆப்ஷன் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கன்வர்ஸ்